வெல்கம் வியூவர்ஸ். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும் பல பேர் கஷ்டப்பட்டே தான் இருக்காங்க. ஆனா ஒரு சில பேர் மட்டும்தான் லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறி சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷமா இருக்கிறவங்களை பத்தி நான் எதுவுமே சொல்லல. படிப்பு கம்மியா இருந்து ஒரு சில பேர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் மீண்டு வர முடியாத சூழ்நிலையில எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு பெண் தான் நிமிஷா பிரியா. அப்படி நிமிஷா பிரியா எதுக்கு வெளிநாட்டுக்கு போனாங்க? இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரே ஷார்ட்ஸ்ல ஷார்ட்டா பார்க்கணும்னா நம்ம எம்கே அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரளால இருக்கிற பாலகட்டை சேர்ந்தவங்க தான் நிமிஷா பிரியா. இவங்க +2 முடிச்சிட்டு செவிலியர் பணிக்கு, அதாவது நர்ஸ் வேலைக்கு ஏமன் நாட்டுக்கு போறாங்க. எனவே வெளிநாட்டுக்கு போனா நல்ல வருமானம் வரும். 2011ல நிமிஷா பிரியாவுக்கு டோமி தாமஸ் என்றவங்க கூட திருமணம் நடக்குது. சந்தோஷமா போன நிமிஷா பிரியாவோட வாழ்க்கை திடீர்னு தலைகீழா புரட்டி போட்ட சம்பவம். ஏமன் நாட்டுல அதிகப்படியான போர் நடக்குது. ஆனா ஏமன் நாட்டிலே ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைச்ச நிமிஷா பிரியா கேரளாவுக்கு வந்து அங்கிட்டு இங்கிட்டு கடனை வாங்கி முழுசா ஒரு 50 லட்சம் வரைக்கும் திரட்டி ஏமன் நாட்டுல ஒரு மருத்துவ பார்மாவை ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட ஜாயிண்ட் பார்ட்னர் மஹிதின்ற ஒரு ஆள். அந்த மஹிதி படிச்சவங்களான்னு கேட்டா இல்ல, ஒரு சாதாரண துணி வியாபாரி. ஒரு சில அரபு நாடுகள்ல அந்த ஊர்ல நம்ம புதுசா தொழில் தொடங்கணும்னா அந்த ஊர் சிட்டிசன்ஷிப், அதாவது அந்த நாட்டு குடிமை பெற்ற ஒருத்தவன பார்ட்னர்ஷிப்பா சேர்த்துக்கணும். இதுதான் ஏமன் நாட்டோட ஒரு ரூல். மஹிதி கொஞ்ச நாள் நிமிஷா பிரியா கிட்ட நல்ல மாதிரி நடிச்சு நிமிஷா பிரியாவோட தொழில் வளர்ச்சிக்கு வரும்போது மஹிதி தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாரு. ஜாயிண்ட் பார்ட்னரா இருந்த மஹிதி நிமிஷா பிரியாவை கொஞ்சம் கொஞ்சமா கொடுமை செய்ய ஆரம்பிக்கிறாரு. நிமிஷாவை செக்ஸுவல் டார்ச்சர் பண்ணி மஹிதி மட்டும் இல்லாம தன்னோட நண்பர்களும் நிமிஷாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது குறித்து நிமிஷா அந்த நாட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் டார்ச்சர் அதிகமா இருந்த காரணத்தால நிமிஷாவுக்கு ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. அதுதான் நிமிஷாவுக்கு மரண தண்டனை வரைக்கும் கூப்பிட்டு போயிருக்கு. மஹிதி ஒரு நாள் உடம்பு சரியில்லாம படுத்துட்டாரு. இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது, எப்படியாச்சும் கேரளாவுக்கு போயிடணும்னு நினைச்ச நிமிஷாவுக்கு மயக்க மருந்து, இதுக்கு ஸ்லீப்பிங் டோஸ்னு சொல்லுவாங்க. இந்த டோஸ் கொஞ்சம் அதிகமா கொடுத்து மஹிதியை ரொம்ப நேரம் மயக்க நிலையில வச்சிடலாம், எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சலாம்னு நினைச்ச நிமிஷா பிரியா ஓவர் டோஸ் கொடுக்கறாங்க. சொல்ல போனா நர்ஸ் வேலைக்கு படிச்ச நிமிஷா பிரியாவுக்கு ஓவர் டோஸ் கொடுத்தா அவங்க என்ன ஆவாங்க, என்ன நிலைமைக்கு போவாங்கன்னு கண்டிப்பா நிமிஷா பிரியாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சுக்காம நிமிஷா பிரியா ஓவர் டோஸ் கொடுக்கறாங்க. அப்படி கொடுத்ததால மஹிதி இறந்தே போயிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நிமிஷா பிரியா தன்னோட தோழி ஒருத்தியோட சேர்ந்து அந்த உடம்ப டிஸ்போஸ் பண்றாங்க. எப்படின்னா மஹிதியோட உடம்ப துண்டு துண்டா வெட்டி ஆஸ்பத்திரி பின்னாடி இருக்கிற தண்ணி தொட்டியில டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நிமிஷா பிரியா செஞ்ச ஒரு பெரிய தப்புன்னே சொல்லலாம். இது கண்டுபிடிச்ச போலீஸ் நிமிஷா பிரியாவை கைது பண்றாங்க. எந்த ஒரு பதிலும் சொல்லாத காரணத்தால நிமிஷா பிரியாவை அந்த நாட்டு கோர்ட் மரண தண்டனையை அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா நிமிஷா பிரியாவுக்கு உருது தெரியாது. இந்த மரண தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாதான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். ஏமன் போன்ற சில நாடுகள்ல பாதிக்கப்பட்டவங்க, அதாவது விக்டிம், அவங்களோட ஃபேமிலி மனசு வச்சு விட்டுருங்கன்னு சொன்னா கண்டிப்பா அந்த நாட்டு அரசாங்கம் அதை ஏத்துக்கும். இப்ப மஹிதியோட ஃபேமிலி நிமிஷாவை மரண தண்டனையிலிருந்து விடுவிக்கணும்னா பிளட் மணி கேக்குறாங்க. பிளட் மணினா பாதிக்கப்பட்டவங்க ஒரு அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அது லட்சம் கோடி கணக்குல கூட இருக்கும். ஜூலை 16 அன்னைக்கு நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு அந்த நாட்டு அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. இந்த மரண தண்டனை தற்காலிகமா தான் நிறுத்தி வச்சிருக்கோம்னு ஏமன் நாட்டு நீதிபதி சொல்லி